2000 ஆண்டுகள் கால்பந்து வரலாறு. பண்டைய சீனாவில் இருந்து ஃபீஃபா உலகக்கோப்பை வரை. இன்று உலகம் முழுவதும் 5 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கால்பந்தை பார்க்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஃபீஃபா உலகக்கோப்பை முழு உலகத்தையும் நிறுத்தி வைக்கிறது. குழந்தைகள் கோப்பையை உயர்த்தும் கனவு காண்கிறார்கள். நாடுகள் ஒன்றிணைகின்றன. போட்டியாளர்கள் மோதுகின்றனர். புதிய ஜாம்பவான்கள் பிறக்கின்றனர். ஆனால் ஒரு கேள்வி, கால்பந்து உண்மையில் எங்கு தொடங்கியது? அது இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா? ஃபீஃபாவுடன் துவங்கியதா? அல்லது அதன் கதை இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதா? பண்டைய பேரரசுகளிலும் மறக்கப்பட்ட நாகரிகங்களிலும் முதல் உலக கோப்பைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பந்தை உதைத்த போர் வீரர்களிடமுமா? இன்று நாம் 2000 ஆண்டுகள் காலப்பயணத்தை தொடங்கப் போகிறோம். பண்டைய சீனாவின் அரச மன்றங்களில் இருந்து ரோம பேரரசின் போர்க்களங்கள் வரை, மத்திய கால ஐரோப்பாவின் கிராமங்களில் இருந்து நவீன உலகக்கோப்பை அரங்குகள் வரை, ஒரு சாதாரண பந்து எப்படி உலகின் மிகப்பெரிய விளையாட்டாக மாறியது என்பதை பார்ப்போம். முதல் கால்பந்து வீரர்கள். நவீன மைதானங்கள் உருவாகும் முன்பே, நடுவர்கள் தோன்றும் முன்பே, ஜெர்சிகள் கூட இல்லாத காலத்திலேயே மனிதர்கள் பந்தை உதைத்து விளையாடினர். அறியப்பட்ட முதல் கால்பந்து போன்ற விளையாட்டு பண்டைய சீனாவில் தோன்றியது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹான் வம்ச ஆட்சி காலத்தில். அந்த விளையாட்டின் பெயர் குஜு. அதன் பொருள் பந்தை உதைத்தல். முதலில் சீன படை வீரர்கள் இதை பயிற்சிக்காக விளையாடினர். தோலால் செய்யப்பட்ட பந்தை மூங்கில் கம்பங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்ட சிறிய வட்டத்திற்குள் உதைக்க வேண்டும். கைகளால் தொடக்கூடாது. கால்கள், மார்பு, தோள்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும். இது நவீன கால்பந்தை போலவே தோன்றுகிறதல்லவா? அதனால்தான் பல வரலாற்றாசிரியர்கள் குஜுவை நவீன கால்பந்தின் முன்னோடியாக கருதுகின்றனர். சீன பேரரசர்கள் கூட இந்த விளையாட்டை விரும்பினர். சில வீரர்கள் பிரபலங்களாக மாறினர். பெரிய கூட்டங்கள் போட்டிகளை பார்க்க வந்தன. முதன்முறையாக கால்பந்து ஒரு பொழுதுபோக்காக மாறியது. ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்கள். சீனா மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளில் மக்கள் பந்தாட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தனர். பண்டைய கிரேக்கத்தில் எபிஸ்கைரோஸ் என்ற விளையாட்டு இருந்தது. அதில் அணிச்சேர்க்கையின் தந்திரங்களும் முக்கியமானவை. ரோம பேரரசில் ஹார்பாஸ்டம் என்ற விளையாட்டு பிரபலமானது. இது மிகவும் கடினமானதும் உடல் மோதல்கள் நிறைந்ததுமாக இருந்தது. ரோம படைகள் சென்ற இடமெல்லாம் இந்த விளையாட்டும் பரவியது. ஒவ்வொரு கலாச்சாரமும் தனித்தனி விதிகளை உருவாக்கியது. ஆனால் அனைத்திற்கும் பொதுவான ஒன்று இருந்தது: ஒரு பந்து. அதை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம். மத்திய கால்பந்து. ரோம பேரரசு வீழ்ந்த பிறகு ஐரோப்பா மத்திய காலத்திற்கு நுழைந்தது. அப்போது கால்பந்து முழுமையான குழப்பமாக மாறியது. இங்கிலாந்தில் ஒரு கிராமம் மற்றொரு கிராமத்துடன் போட்டியிட்டது. வீரர்களின் எண்ணிக்கைக்கு வரம்பே இல்லை. சில நேரங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் விளையாடினர். கோல் இலக்கு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். போட்டிகள் மணி நேரங்களாக, சில சமயம் நாட்களாக கூட நீடித்தன. வீரர்கள் உதைத்தனர், தள்ளினர், போராடினர், வீடுகளையும் உடைத்தனர். இந்த விளையாட்டு மிகவும் வன்முறையாக இருந்ததால் அரசர்கள் அதை தடை செய்ய முயன்றனர். 1314இல் இங்கிலாந்து மன்னர் எட்வர்ட் II கால்பந்தை தடை செய்தார். ஆனால் மக்கள் அதை புறக்கணித்தனர். ஏனெனில் அவர்கள் கால்பந்தை நேசித்தனர். நவீன கால்பந்தின் பிறப்பு. 19ஆம் நூற்றாண்டில் தொழில்துறை புரட்சி இங்கிலாந்தை மாற்றியது. பள்ளிகள் வளர்ந்தன, நகரங்கள் பெரிதானது, விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு பள்ளிக்கும் வெவ்வேறு விதிகள். சிலர் கைகளால் பந்தை எடுத்து செல்ல அனுமதித்தனர், சிலர் அனுமதிக்கவில்லை. இதனால் குழப்பம் ஏற்பட்டது. 1863ஆம் ஆண்டு லண்டனில் பல கிளப்புகள் ஒன்று சேர்த்தன. ஒரே விதிமுறைகளை உருவாக்க முடிவு செய்தனர். அதன் விளைவாக ஃபுட்பால் அசோசியேஷன் FA உருவானது. இதுவே நவீன கால்பந்தின் அதிகாரப்பூர்வ பிறப்பு. கைகளால் பந்தை எடுத்து செல்லும் விதி நீக்கப்பட்டது. அதனிலிருந்து 2 விளையாட்டுகள் பிரிந்தன. ஒன்று கால்பந்து, ஃபுட்பால், சாக்கர். மற்றொன்று ரக்பி. உலகம் முழுவதும் பரவிய கால்பந்து. பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பல பகுதிகளை ஆட்சி செய்தது. அவர்கள் சென்ற இடமெல்லாம் கால்பந்தும் சென்றது. கப்பலோட்டிகள், பொறியாளர்கள், வணிகர்கள் அனைவரும் விளையாட்டை பரப்பினர். தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா எங்கும் கால்பந்து வளர்ந்தது. ஒரு பந்து இருந்தால் போதும், ஒரு சிறிய திறந்த இடம் இருந்தால் போதும், யாரும் விளையாடலாம். இதுவே அதன் மிகப்பெரிய பலம்.
ஃபீஃபாவின் உருவாக்கம். 1904ஆம் ஆண்டு 7 நாடுகளின் பிரதிநிதிகள் பாரிஸில் சந்தித்தனர். அவர்கள் உருவாக்கியது ஃபீஃபா, ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். அதன் நோக்கம் உலக கால்பந்தை ஒன்றிணைப்பது. அப்போது யாருக்கும் தெரியாது, இந்த சிறிய அமைப்பு ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு அமைப்பாக மாறும் என்று. முதல் உலக கோப்பை. ஃபீஃபாவின் தலைவர் ஜூல்ஸ் ரிமி ஒரு கனவு கண்டார். உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதும் முழுக்க முழுக்க கால்பந்துக்கான ஒரு உலக போட்டி. 1930ஆம் ஆண்டு உருகுவேவில் முதல் ஃபீஃபா உலக கோப்பை நடைபெற்றது. 13 அணிகள் மட்டுமே பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் உருகுவே மற்றும் அர்ஜென்டினா மோதின. உருகுவே வென்றது. உலகின் முதல் கால்பந்து சாம்பியன் உருவானது. கால்பந்து ஜாம்பவான்கள். அடுத்த சில தசாப்தங்களில் உலகம் பல கால்பந்து நாயகர்களை கண்டது. பீலே, யோஹான் குரூய்ஃப், மரடோனா, ரொனால்டோ, ரொனால்டின்யோ, ஜிடான், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லியோனல் மெஸ்ஸி. ஒவ்வொரு தலைமுறையும் புதிய ஜாம்பவான்களை உருவாக்கியது. ஒவ்வொரு உலகக் கோப்பையும் புதிய வரலாறுகளை எழுதிக் கொண்டே இருந்தது. கால்பந்தின் எதிர்காலம். இன்று 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஃபீஃபா உறுப்பினர்களாக உள்ளன. கோடிக்கணக்கான குழந்தைகள் கால்பந்து விளையாடுகிறார்கள். நவீன தொழில்நுட்பங்கள், வார், தரவு பகுப்பாய்வு, செயற்கை நுண்ணறிவு எல்லாம் விளையாட்டை மாற்றியுள்ளன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. ஒரு சிறிய குழந்தை தெருவோரத்தில் ஒரு பந்தை உதைக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சிதான் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும் வீரருக்கும் கிடைக்கிறது. ஏனெனில் கால்பந்து என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது உலகத்தின் பொதுமொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய சீனாவில் தொடங்கிய ஒரு எளிய விளையாட்டு இன்று உலகின் மிகப்பெரிய விளையாட்டாக வளர்ந்துள்ளது. பேரரசுகள் எழுந்தன, பேரரசுகள் வீழ்ந்தன, போர்கள் நடந்தன, உலகம் மாறியது. ஆனால் கால்பந்து தொடர்ந்து வாழ்ந்தது. இன்று ஒரு பந்து இருக்கும் வரை, அதை உதைக்க யாராவது ஒருவர் இருக்கும் வரை இந்த அழகான விளையாட்டு ஒருபோதும் முடிவடையாது. கால்பந்து என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது மனித குலத்தின் பகிரப்பட்ட கனவு.